ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஒரு புது வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, வண்டி சர்வீஸ் கொடுக்க போகிறோம், ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ன்ட்டு. ஸோ அன்றைக்கி போனதுனால என்ன ஆச்சுன்னா, நம்மளால் அன்றைக்கி கொடுக்க முடியல கைஸ். ஏன்னா அன்றைக்கி நிறைய வண்டி எடுத்துருக்கேன்ட்டாங்க. ஸோ அதனால் நம்மளால் அன்றைக்கி போக முடியல மீன்ஸ் அன்றைக்கி அவங்க வண்டி எடுக்கலை. நம்ம வண்டி அதிகம் வண்டி இருக்கிறதுனால. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நெக்ஸ்ட் டே வாங்க, ஆனால் வரதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாமளும் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி, நெக்ஸ்ட் டே போகலான்ட்டு நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டேன் கைஸ். அப்பாயின்மெண்ட்லாம் அன்றைக்கே சொன்னேன்னே கால் பண்ணி எப்படியோ போயிட்டு அப்பாயின்மெண்ட்லாம் அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு அந்த நாளெலாம் போகலைங்க. ஏன் போகலன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி 27ஆம் நோம்பு சொல்லியிருந்தாங்க. 26ஆம் நோம்பு அது நைட்டு ப்ரேயர் இருக்கும். அதனால் அதுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ நம்மளும் சரி ஓகே அன்றைக்கி ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வந்ததே லேட்டுங்க வீட்டுக்கு. ஸோ அன்றைக்கி வந்ததே லேட்டாக. ஸோ அதனால் போக முடியல. சரி அலாரம்லாம் வச்சேன் நான், சரி ஏஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு அலாரம்லாம் வச்சேன். அலாரம் வந்துச்சும் ஏஞ்சிக்கலைங்க. அன்றைக்கி வாங்கின அப்பாயின்மெண்ட்டும் வேஸ்ட்டாக போச்சா. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் அப்படியே போச்சு. சரி ஓகே, பரவாயில்ல, போனால் போட்டோம். சரி ஓகே, பரவாயில்ல, போனால் போட்டோன்ட்டு அடுத்த டே நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே கிளம்பலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அதுக்கு தாங்க போகிறோம். மணி என்னன்னா, இப்போ 8 மணி ஆகுது, 8 o'clock. ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க 8 to 9 வாங்க ப்ரோ. 9 வாங்கினேன், நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குறது தேவையில்லை, அதனால் டேரெக்டாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்காமலே வந்துடலான்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே நம்மளும் 8 o'clockலாம் கிளம்பிட்டோம். கரெக்டாக 8:03 ஆகுது. ஸோ அங்கே போகிறதுக்கு எப்படியோ ஒரு 8:30 ஆகுதுன்னு வைங்களேன். ஸோ வண்டியை கொடுத்துட்டு, ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வண்டி அந்த நாளே கொடுத்துட வந்துட்டாங்க. ஸோ மார்னிங் வந்தீங்கன்னா ஈவினிங் எடுத்துக்கலாம் ப்ரோ அப்படின்னாங்க. சரி அவங்க சொல்கிறாங்களே, சரி ஓகே தான், ஈவினிங் எடுத்துக்கலாம் வண்டின்ட்டு ஸோ கொடுக்க போகிறோம் கைஸ். ஸோ என்னென்னலாம் சர்வீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இப்போ லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரில. மேபி எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, இன்ஜின் ஆயிலு, செயின் லூப்பு, அப்புறம் பிரேக் ஆயிலு, பிரேக் டாப்அப், அதான் ஆயில் டாப்அப் பண்ணுவாங்க. வேறு வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்டே போய் கேட்டுக்கலாம் என்னென்ன சர்வீஸ் இதில் இன்க்ளூட் ஆகும் ஃபோர்ஸ் சர்வீஸ்மெண்ட்டு. நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு வாழ்க்கையை கொடுங்க. உங்கள் வீட்டு பையனாக நினச்சி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எப்போவுமே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ப்ளீஸ். எங்கே போனாலுமே சேஃப்டி முக்கியம் பிகிலே. ஸோ அதனால் ஹெல்மெட்லாம் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட ரைடிங் கியர்ஸு இல்லை ரைடிங் ஜாக்கெட்ஸ் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் ஹெல்மெட் மஸ்ட்டுங்க. நம்ம உடம்புல எங்கே அடிபட்டாலும் பரவாயில்ல, ஆனால் மண்டையில் அடிப்படக்கூடாது. ஸோ மோஸ்ட்டாக ஸ்பீடாக ரைட் பண்ணாதீங்க, ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக ரைட் பண்ணுங்கள். நம்ம அவ்வளோ ஸ்பீடாக போய் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம ஸ்லோவாகவே போவோம். சுற்றி வராங்க என்ன இது, என்னை சுற்றி ஒரு மாதிரி எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நம்மளுக்கு ஒரு மாதிரி ஷையாக வருது, ஏன்னே தெரில. அது என்னத்த சொல்கிறது, இந்த சிக்னல் எப்போ போட்டு தொலைப்பாங்கன்னு தெரில. சிக்னலும் போட மாட்டேறாங்க. சிக்னல் போட்டால் நம்ம பறந்துடுறோம் கைஸ். சிக்னல் அப்புறம் வேறு என்ன சொன்னேன், என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. எவ்வளோ அக்கா பெரிய ரேசராக இருப்பாங்க போல், எத்தனை முறுக்கிறாங்க. ஸோ நம்ம முன்னாடி போயிடும். உமன்ஸை நம்பக்கூடாதுங்க எப்போவுமே. எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம உமன்ஸை நம்பக்கூடாது கைஸ். யாராக இருந்தாலுமே ஸ்லோவாக போங்க. நம்ம ஸ்பீடாக போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் ஸ்பீடாக போகிறேன்ட்டு என்னை பார்த்து யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க தயவுசெய்து. ஸோ எல்லாருமே ஸ்லோவாக ரைட் பண்ணுங்கள். ஓகே,
சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீங்க நம்ம வந்து டைம் ஆகிடுச்சுங்க, எப்போ அவங்க இது பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ 8 மணிக்கு எங்களை அங்கே 8 மணிக்கு இருக்க சொன்னாங்க. ஆனால் நாங்கள் நான் இப்போ போகிறதே கரெக்டாக 8 மணிக்கு தான். அங்கே இருக்கிற மாதிரி பார்க்க சொன்னாங்க. ஆனால் நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபேல்கான் வந்து நைட்டு சாயந்தரக்குள்ளே தந்துடுவாங்க. ஸோ இப்போ போகும்போது நான் பைக்கில் போகிறேன், வரும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியாதுங்க. ஸோ நான் இப்போ வரும்போது ரேப்பிடோ தான் போட்டு வரணும். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். ஸோ அவன் காலே எடுக்கலை, காலே பிக் பண்ணல. ஸோ அதனால் வந்து யாரும் அவனும் நைட் ஷிஃப்ட் போய்ட்டு வராங்க, அவனையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது நம்ம. ஸோ நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கணும். ஸோ யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ நம்ம போனோமா, வண்டியை கொடுத்தோமா, ஸோ ரேப்பிடோ போட்டு நம்ம வந்துக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டு சாவி இருக்குது, வீடு லாக் பண்ண வீட்டு சாவி அங்கே லாக்லேயே வச்சுட்டு வந்துட்டேனான்னு தெரியல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நான் அப்படியே பண்ணிடுறேன்னா, எங்கேயாச்சும் போகிறேன்னா வீடு லாக் பண்ணுறேன், சாவி அதிலே வச்சுட்டு வந்துடுவேன், எடுக்க மறந்துடுவேன். இல்லைனா சாவி எடுத்துகிட்டு வந்தோடனே வீடு லாக் பண்ண மாட்டேன். ரொம்ப எப்போவுமே இதே எங்கள் அம்மாலாம் பார்த்து திட்டியிருக்காங்க ஒரு சில டைம்லாம். ஸோ அதனால தான் வீடு சாவி இருக்குது, ஆனால் லாக் பண்ணனான்ட்டு சரியாக ஞாபகம் இல்லை. உடங்கப்பட்டவனே சாரி ப்ரோ. ஐயோ, இந்த கேர்ள்ஸ் தான் டேஞ்சர்னு பார்த்தா பாய்ஸும் ஓட்டுறவரும் டேஞ்சராக தான் இருக்கார். இந்த காரை ஓட்டுறவர் என்னன்னு தெரில, சடனாக பிரேக் போட்டாருங்க. நானே ஒரு 50-60 போயிட்டுருக்கேன், அவங்க அப்போ போய் டப்புன்னு பிரேக் போட்டார். நல்ல வேலை நம்ம வண்டியில் ஏபிஎஸ் இருக்கிறதுனால. ஸோ பிரேக்கிங்ஸ் நல்லா இருக்குங்க என் வண்டியில், ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக பிடிக்குது. நம்ம எவ்வளோ தான் ஸ்பீடாக போனாலுமே பிரேக் பிடிச்சாலுமே அந்த கிறிஸ்மஸ் தெரியுது நமக்கு அந்த பிரேக். எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சதே பிரேக்கிங் தாங்க, அந்த மாதிரி இருக்குது பிரேக்கிங்கு. காலைல இதெல்லாம் ஸ்கூல் போகிற டைமு, ஸோ ஸ்கூல் போகிற டைம், ஆஃபீஸ் போகிற டைம், அதனால் கொஞ்சம் பீக்காக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இவ்வளோ காலையில் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது, ரொம்ப வெயிலுன்னு தான் சொல்ல முடியாது. ஆனால் அன்றைக்கி வந்தது வந்து என்னாலேயே முடியல, செம்ம வெயில். இந்த இதெல்லாம் போட்டாங்க தெரியுமா, இது போட்டுமே இந்த வெயில் வந்து அவ்வளோ அப்சர்வ் வந்து ஸ்கின் அவ்வளோ ஹீட் ஆகுதுங்க. இது போட்டால் நான் டேன் ஆக மாட்டேன், கையெலாம் டேன் ஆகுதுங்க. அதனால தான் நான் இது வந்து போடுறது. ஸோ இது போட்டால் டேன் ஆகுதுன்னு நினச்சி போட்டால் இது போட்டாலுமே டேன் ஆகிடும் போல். ஏன்னா அந்த மாதிரி ஹீட் அப்சர்வ் வந்து தெரியாமல் பிளாக்கில் வாங்கிட்டேன். நான் ஏதாச்சும் கிரேலேயோ இல்லை வந்து சாண்டல் கலர்லேயோ இல்லை அந்த மாதிரி வாங்கியிருந்தேன்னா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இந்த பிளாக்கில் வாங்கினதுனால வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹீட் அப்சர்வ் பண்ணுங்க முடியல. ரொம்ப அன்றைக்கெலாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க நோம்பு வச்சுட்டு. ஏன்னா அந்த டைமில் நான் போனது கூட பீக் டைம்னு வச்சுக்கோங்களேன், வெயில் செம்ம பீக்கு. ஸோ அந்த டைமில் தான் நான் போனது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நைட் டைம்லனா செம்ம சில்லுன்ட்டு இருக்குதுங்க, என்ன பண்ணுறது. ஆனால் நம்ம போடுற வீடியோஸ்னால் வியூஸே போக மாட்டேங்குது. ஏன்னா தப்பு நம்ம மேலே தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து சரியாக வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் போடுறதில்ல, அதனால் வந்து வியூஸும் போடுறது கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். என்னால் என்ன கண்டென்ட் தர முடியுமோ நான் டெய்லி டேட்டாக நான் ஏதோ கண்டென்ட் தரேன். ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் ஒரு மாதிரி சில எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இப்படி வீடியோஸ்னால் கொஞ்சம் குறைகள் நிறைகள் இருக்க தான் செய்யும் வீடியோஸில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. நான் மாற்றிக்கிறேன், திருட்டிக்கிறேன், நல்லா வீடியோஸ் போடுறேன், கண்டென்ட் கொடுக்குறேன். ஓகே, என் ஃப்ரெண்டு கால் எடுத்துடலன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அதான் சொன்னேன்ல, நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கணும். யாரையுமே ப்ளேம் பண்ணக்கூடாதுங்க, எந்த விஷயத்துலையுமே யாரையுமே ப்ளேம் பண்ணக்கூடாது. தனியாக வாழ கற்றுக்கோங்க, தனியாக இருக்க கற்றுக்கோங்க. ஏன்னா இப்போ இல்லைனாலுமே இன்னொரு நாள் யூஸ் ஆகும் அது. ஏன்னா தனிமை நல்லதுங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கும். தனிமையாக இருந்தால் நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கும் தனிமையில்.
அதுக்குன்னு மொத்தமாக தனிமையாலாம் இருக்காதீங்க. ஸோ கொஞ்சம் மிங்கிளாக கூட இருங்க. ஆனால் தனிமை வந்து நம்மளை எப்படி சொல்கிறது, நிறைய புரிய வைக்குங்க. நம்ம கூட இருக்கவங்க என்னென்னா சொல்லுவாங்க, ஆனால் நம்ம தனியாக உட்காந்து யோசிச்சா அது புரியும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது 100க்கு 100 உண்மை தான். நம்ம தனியாக உட்காந்தா, தனியாக யோசிச்சா ஏதாச்சும் நல்ல வழிகள், நல்ல ஞாபகங்கள், இல்லைன்னா நல்ல எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல இது பாசிட்டிவ் இது வருவாங்க. ஸோ எனக்கு தமிழ் வராது, ஸோ கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் எதான் சொல்ல வரேன்ட்டு. ஸோ அப்புறம் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வீடியோஸ் நான் போடுறேன். ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம ஷோரூம் வந்துட்டோம். இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக அந்த மாதிரி இருக்குது எனக்கு ஷோரூம். ஏன்னா தெரில, அவ்வளோ டிராஃபிக் இல்லை. அன்றைக்கி ரொம்ப இதாக இருந்தது. ஸ்கூல்லாம் போகிறாங்க பசங்க. இந்த டைம்லாம் நான்லாம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பேன். அந்த டைம்லாம் ரெடி ஆகிட்டு ஒரு மாதிரி போனோமா அப்படின்ட்டு இருக்கோம். பரவாயில்ல. என்ன க்ளோஸில் இருக்குது நம்ம ஷோரூம்? இல்லை, ஓப்பனில் தான் இருக்குது. நம்ம ஷோரூம் வந்தாச்சு கைஸ். ஸோ நம்ம என்னன்ட்டு போய் கேட்டுட்டு ஏதாச்சும் அங்கே போகணுமான்னு தெரில. ஸோ நம்ம பார்த்துட்டு ஷோரூமில் போய் கேட்டுட்டு வருவோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நான் இதுக்கப்புறம் என்ன சர்வீஸ் காஸ்ட்டு என்னென்ன வருதுன்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் மேக் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு டாடா பை, see you, பை கைஸ். 2 days later. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி ஷோரூம் வந்திருக்கோம் வண்டி எடுக்கிறதுக்கு. என்னடா நதியுமே இப்போ இவ்வளோ காலையில் வந்திருக்கேன்னா, ஆமாங்க, நம்ம வந்து வண்டி நம்ம 2 நாளைக்கு முன்னாடி விட்டோம். ஸோ வாங்க, நான் வண்டியில் போகும்போது அப்படியே சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஷோரூம்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். இங்கே எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கக்கிட்ட சாவி கொடுத்துட்டேன். ஸோ அவங்ககிட்ட சாவி வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ இப்போதைக்கு எவ்வளோ பில் ஆச்சுன்னா, பில்லு கொடுத்தாங்க. எவ்வளோ பில் ஆச்சுன்னா இப்போதைக்கு வந்து 1318 கிட்ட ஆச்சு. இதில் என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செயின் லூப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து வாட்டர் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வந்து 1300 கிட்ட ஆச்சு. இதுதான் பில்லு. ஸோ வாங்க அப்படியே போக போக நான் vlog பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து வண்டி எடுத்து கிளம்பலாம். ஸோ வண்டி வந்து உள்ளே தான் இருந்தது. நான் அண்ணன்கிட்ட சொல்லி, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருந்ததுனால வந்து வண்டி வெளில எடுத்து விட்ட சொல்லிட்டேன். ஸோ வாங்க நான் அப்படியே போக போக என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். நான் வண்டி எப்படி இருக்குன்னு தெரில, ஓட்டி பார்த்துட்டு. ஸோ ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் பெட்ரோல் வேறு இல்லைங்க, பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இஷ்யூ சால்வ் பண்ணாங்களான்னு தெரில. நான் இந்த இஷ்யூ சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. கரண்ட் இஷ்யூ கிளியர் பண்ணிட்டாங்க போல். ஸோ இப்போ பிளிங்க் ஆகுது. முன்னாடி வந்து எப்படி இருந்தாலுமே ஒரே மாதிரி தாங்க காட்டிகிட்டு இருந்தது. அதனால தான் வந்து இது இஷ்யூ சொல்லியிருந்தேன். பெட்ரோல் வேறு இல்லை போல், பிளிங்க் ஆகுது. போய் பெட்ரோல் போடணும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து கோல்ட் ஸ்டார்ட் பண்ண விடுவோம். ரொம்ப இது பண்ண வேணாம், ஏன்னா 2 வண்டி ஷோரூம்லேயே தான் இருந்தது. சரி, நான் என்ன இதுன்னு சொல்கிறேன். இப்போது நான் அன்றைக்கி வந்து வண்டி விடுறேன்னு சொல்லியிருந்தேன்னா, கரெக்டாக வண்டி விட்டேன்னா அன்றைக்கி விட்டுட்டு மார்னிங் விட்டுட்டு போனேன். ஆனால் வண்டி அன்றைக்கே சாயந்தரமே ரெடி ஆகிடுச்சிங்க. பட் நான் தான் போய் எடுக்க முடியல வண்டி. ஏன்னா எனக்கு வேலை கொஞ்சம் இருந்ததுங்க. அதனால் வந்து என்னால் வண்டி எடுக்க முடியல. ஸோ என்னால் 2 days ஆச்சு வண்டி எடுக்கிறதுக்கு. இப்போதைக்கு ஓகே, அப்படியே கிளம்பலாம். என்ன ஆச்சு, ஏன் வண்டி எடுக்கலை அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க, செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க வண்டி. அது என்னன்னு தெரில, ஷோரூம் போயிட்டு வந்தால் வண்டி ஸ்மூத்தாகிடுமோ என்னமோன்னு தெரில. வந்துக்கினே இருக்காங்களே, என்ன இருக்குண்ணே
ஆமாங்க ஆமாங்க செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கே வேற மாதிரி இருக்குது வண்டி. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கீர் போடுறதுக்கு எல்லாமே கேட்குதான்னு தெரில. நல்லா கேட்குதா? கேட்கும்னு நம்புகிறேன். வாவ், வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த சர்வீஸ் போயிட்டு வந்தாலே வண்டியெல்லாம் இந்த மாதிரி ஆகிடும் போல். ரொம்ப ஸ்மூத்தாக்கிட்டாங்க வண்டியை. ஸோ உங்களுக்கு வியூ கிளியராக இருக்கான்னு தெரில எனக்கு. சரி ஓகே, நான் இப்போ என்ன வண்டி எதுக்கு அன்றைக்கி விட்டேங்க வண்டி எப்போனா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விட்ட வண்டி சர்வீஸ்க்கு. ஸோ வண்டி வந்து சர்வீஸ் விட்டோன்னே அந்த நாளே ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அங்கேயே ஷோரூம்லேருந்தே கால் பண்ணிட்டாங்க, வண்டி எடுத்துக்கோங்க, வண்டி ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. ஆனால் என்னால் வந்து வண்டி எடுக்கவே முடியல. ஏன்னா வேலை அதிகமாக இருந்ததுனால ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. வண்டி இல்லாமலும் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஸோ ஆஃபீஸ் வேலை அந்த மாதிரி இருந்ததுனால என்னால் வந்து வீடியோ மேக் பண்ணணுன்னு தான் இருந்தேன். ஆனால் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அப்புறம் வந்து வண்டி எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஆஃபீஸ் வேலையே கரெக்டாக இருந்ததுனால வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. பெட்ரோல் வேறு போடணும், பெட்ரோல் வேறு இல்லை. ஆனால் எனக்கு வண்டி ஏதோ தீர வாசனை மாதிரி வருதுங்க. ஏன் இந்த வாசனை என் வண்டியில் தானா? ஆமாங்க, என் வண்டியில் தான் தீர வாசனை வருது. என்ன ஆச்சு? ஒரு வேளை இதுவாக இருக்கும் போல். அந்த இன்ஜின் ஆயில் மாற்றினாங்களே, அந்த இன்ஜின் ஆயில் வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த சைலன்சரில் பட்டு இருக்கும் போல். ஸோ அந்த ஹீட்னால் அந்த ஆயில் இதாகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு மாதிரி ரொம்ப தீஞ்ச வாசனை வருது. அதான் மோஸ்ட்டாக அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போக போக அது எல்லா வண்டியில் இருக்கிறது தாங்க அது. இன்ஜின் ஆயில் மாற்றினா ஸோ அது பட தானே செய்யும். ஸோ அந்த வாசனை தான் நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வருது. வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குங்க. என் வண்டி இல்லாமல் சத்தியமாக ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்ததுங்க. வெளில போகிறதுக்கு வர்றதுக்கு. வண்டி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வண்டி இருந்ததுன்னு வைங்க, ஆனால் என் வண்டி ஓட்டுற மாதிரி வந்து அவங்க வண்டியில் வர மாட்டேங்குது. அது என்னன்னு தெரில. நம்ம ஃபால்கனை விட்டு என்னால் இருக்கவே முடியல. நானும் போய் எடுக்கணும்னு பார்த்தேன். ஸோ இன்றைக்கி தான் காலையிலேயே எடுத்துட்டேன். டைம் இப்போ தான், ஏன்னா ஈவினிங் வந்து ஆஃபீஸ் போனாங்க. அதனால் வந்து திரும்பி எடுக்க முடியுமான்னு தெரில. ஆனால் வண்டி ரெடி ஆகிட்டு அவங்க கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஷோரூமில், வந்து எடுத்துக்கோங்க, எப்போ வந்து எடுப்பீங்கன்ட்டு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? நானும் இப்போ வரேங்க நான் அப்படின்னே சொல்லி நாட்கள் தள்ளிகிட்டே இருந்தேன். ஸோ இப்போ தான் என் வண்டி எடுக்கிறதுக்கு டைம் ஆச்சு. வந்தது. அதனால் சட்டப்பட்டுன்னு போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஐயோ, நான் கொடுக்கும்போது பெட்ரோல் அதிகமாக கொடுத்தேன். ஆனால் இப்போ என்னன்னா பெட்ரோல் பிளிங்க் ஆகுது. எப்படியோ அந்த பெட்ரோல் ஃபியூல் கெப்பாசிட்டி பாருங்கள், அது வரைக்கும் நான் கொடுத்தேங்க. பெட்ரோலையும் ஸ்கேம் அடிச்சிட்டாங்க போல். இங்கே ஸ்கேம் அடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் பெட்ரோல்லையும் ஸ்கேம் அடிச்சு வச்சுருக்காங்க. என்ன வண்டியிலேருந்து எடுத்துடலாம். ஏன்னா டேங்க் ஃபுல் பண்ணோம், போன வாட்டி தான் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு. ஸோ ஹாஃப் டேங்க் கிட்ட பெட்ரோல் இருந்தது. ஆனால் ஹாஃப் டேங்க் பெட்ரோலும் அடிச்சிருப்பாங்கன்ட்டு நினைக்கவே இல்லை. ஆனால் அத்தனை பெட்ரோலையும் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பிளிங்காக விட்டாங்க வண்டியை. இப்போ திரும்பி போய் பெட்ரோல் ரீஃபில் பண்ணோம். அங்கே கேட்டிருக்கலாம், ஆனால் அங்கே வந்து யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருந்ததுனால தான் வந்து அவர்கிட்ட எதுவும் கேட்க முடியாதுங்க. தெரிஞ்சவர்னால இல்லை. ஸோ அவர்கிட்ட எதுவும் கேட்க முடியாது. ரொம்ப நல்லா பேசுவார். ஸோ இவர் வந்து வண்டி எடுக்கிறது தான் இவர் வேலை. ஆனால் சர்வீஸ் பண்ணுறது ஒருத்தவங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு வந்து ஆமாப்பா, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம், செயின் லுக் அதெல்லாம் ஆயில் அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம்னாங்க. ஸோ அதனால பெட்ரோல் தேவைப்படும், அதனால் வந்து இதுலேருந்து தான் பெட்ரோல் எடுத்துருப்போம் அப்படின்னாங்க. வண்டி வாங்கும் போது 1 லிட்டர் பெட்ரோல் கொடுத்தாங்க. ஆனால் அதை விட அதிகமாக சர்வீஸ் போயிட்டு வந்தோடனே எடுத்துட்டாங்க. இது எனக்கு ஒரு பாடம். அடுத்த தடவை வந்து வண்டி விடும் போது வந்து பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டு தான் தரணும். நான் இவங்க மேலே நம்பினேன் எடுக்க மாட்டாங்கன்ட்டு. ஆனால் வந்து ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்க. சரி விடுங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம மேலேயும் தப்பு. நம்ம வந்து ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும். ஆனால் வந்து எடுக்காதது நம்ம தப்புந்தான். பரவாயில்லைங்க, ஒரு 7:30 மணிக்கெலாம் நல்ல ஜில்லுன்னு இருக்குதுங்க. இதே சாயந்தரம் வந்துருந்தேன்னா கூட வந்து
ரொம்ப ஒரு மாதிரியா வெயிலாக இருந்திருக்கும், ஒரு மாதிரி டிராஃபிக்காக. அந்த டிராஃபிக்கை பார்த்தாலே என்னன்னு தெரில, ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. ஸோ ஃபுல்லாக டிராஃபிக்காக இருந்திருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 7:30 தான் ஆகுது. ஆனால் வந்து கொஞ்சம் சில்லுன்ட்டு ரோடு ஃப்ரீயாக இருக்குது. சத்தியமாக நம்ம ஃபால்கனை வந்து ரொம்ப 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 மிஸ் பண்ணாங்க 2 நாள் வண்டி இல்லாமல். நம்ம வண்டி ஓட்டும் போது தான் அந்த ஃபீலே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பறக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்து 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து விட சொல்லியிருக்காங்க. 3 months இல்லைனா 5000 கிலோமீட்டர்ஸ் இந்த ரேஞ்சில் விட சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குன்னா, இருங்க நான் சொல்கிறேன் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குல்லே. இப்போதைக்கு வந்து 972 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு வண்டி. பரவாயில்ல, 972 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு வண்டி. ஃபியூல் ட்ரிப் வந்து 4.2. ஓ, இப்போதைக்கு ஒரு 4 கிலோமீட்டர் தான் வண்டி போகுமா? அப்போது பக்கத்துலேயே ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் இருந்தால் ரீஃபில் பண்ணிக்கணுங்க. வண்டி வந்து 4 கிலோமீட்டர் தான் போகும்னு போட்டிருக்குது. அந்த அளவுக்கு பெட்ரோல் எடுத்துட்டாங்கன்னு நான் சத்தியமாக நம்பவே இல்லை. நான் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துருக்கணும். ஆனால் வண்டி இங்கே இருந்ததுனால அதுலேயோ ஸ்கேம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. 2 நாள் வண்டி இருந்ததில்ல. ஸோ அதனாலேயோ ஸ்கேம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. விடுங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நடந்துருச்சு. இதுக்கப்புறமாச்சு நம்ம வந்து கவனமாக இருப்போம். நல்லா இருக்குங்க. வண்டி ஓட்டி பார்க்கலான்னு பார்த்தா வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இந்த ரோட்டில் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி பார்க்கலான்னு பார்த்தா வந்து முடியாது போல். ஏன்னா வண்டிங்க நிறைய வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ அந்த ஹாரன் சவுண்டு டிராஃபிக்கு இதெல்லாம் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. இதுக்கப்புறம் நான் ஓரமாக எங்கேயுமே போக முடியாதுங்க. போகிறவன் அப்படி ரைட்டில் வாங்கிட்டாச்சு போனோம். இதுக்கப்புறம் நான் எங்கே ஓரமாக போவேன்? நான் போகிறதே லெஃப்டில் தான் போகிறேன். ஆனால் அப்பயும் வந்து பின்னாடி வந்து ஹார்ன் அடிச்சுட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது? எனக்கு எதுவுமே தெரில. இங்கே வந்து ஸ்டெச் விடுவலாமா? இங்கே காலியாக தான் இருக்குது. எஸ், இங்கே விடுவோம். நல்லா இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. வாவ், ஸ்லிப். பெட்ரோல் பிளிங்கா 4 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஸ்லோ பண்ணிப்போம் அவ்வளோதான். இதுடன் விளையாட்டுச் செய்திகள் முடிவடைந்தது. இந்த சர்வீஸ் வந்து வெறும் இந்த 3 பண்ணாங்க. இது மட்டுமே 1300 ஆயிடுச்சு. இன்னும் லேபர் சேர்க்கலை. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஸோ அந்த 3 சர்வீஸ்க்கு அப்புறம் தான் லேபர் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஸோ எப்படின்னு தெரில. நான் என்னன்ட்டு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். நான் நினச்சேங்க ஃபஸ்ட்டு என் வண்டியை வாங்கினா அவ்வளோ ஸ்பீடாலாம் போகக்கூடாதுன்னு நினச்சேன். நான் வந்து இப்போ சர்வீஸ் போய்ட்டுருக்கல, சும்மா செக் பண்ணது அது. நம்ம வந்து இங்கே வந்து ஸ்பீடாக போனால் கரெக்டாக இருக்காதுங்க. ஸோ நம்ம ஹைவேல வந்து எவ்வளோ வேணால் ஸ்பீடாக போய்க்கலாம்னா அதுக்குன்ட்டு அப்படியெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு அங்கே க்ரூஸ் பண்ணலாம் ஹைவேல. இங்கே இந்த மாதிரி ரோடை விட ஹைவேல நல்லா க்ரூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து க்ரூஸ் பண்ணுற மாதிரியே இங்கே முடியாதுங்க. இங்கே க்ரூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா வண்டிங்க அதிகமாக இருக்குது, கிராஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஸ்பீடாக ஓட்டுறது வந்து சேஃப் கிடையாது. ஸோ அதுக்கு பொறுமையாகவே ஓட்டிகிட்டு போயிடலாம். நான் எப்படி இருக்குன்னு செக் பண்ணேன், நல்லாயிருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ போக போக இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹைவேஸில் பார்ப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய ரைடு ஒன்று பிளான் பண்ணி இருக்கோம், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்போது என்ன டேட்டில் எப்படி போகிறோம், யார் போகிறோம், நெக்ஸ்ட்டு வீடியோ இல்லைனா கம்மிங் வீடியோஸில் சொல்கிறேங்க. நான் எப்போது என்னால் அந்த டேட் சொல்ல முடியல. அதனால் நம்ம சொல்லிட்டு அப்புறம் நடக்கலைன்னு எங்களை வேஸ்ட் அது.
ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நான் எதுவும் சொல்லலை. ஸோ எல்லாம் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் அப்படியே உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக், ஷேர். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து மேபி நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்டாக மோட்டோ vloggings வரும். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் கைஸ். அப்புறம் வந்து ஒரு பெரிய ரைடில் பார்ப்பீங்க. பிளான் பண்ணியிருக்கோம், பார்ப்போம், நடக்கணும். நல்லா இருக்குது. நம்மளால் நம்ம பைக்கு ஒரு நாள் இல்லாமல் இருக்க முடியறதில்ல. அந்த ஃபீலே நம்ம பைக் ஓட்டுற ஃபீல் வரமாட்டேங்குது. எத்தனை வாட்டி வேணாலும் நான் சொல்லுவேன் இது. ஸோ அதுதான் உண்மை. பெட்ரோல் போடணும். நான் எங்கே போய் போடுறது? நான் ஷெல்லில் போடலான்னு பார்த்தேன். நான் ஷெல்லு வந்த இதில் வந்து எனக்கு நான் கவனிக்கவே இல்லை. ஷெல்லில் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பெட்ரோலு. ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். பியூர் பெட்ரோல் மைலேஜ் டெஸ்ட். எப்பா மைலேஜ் டெஸ்ட் வேணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து மேபி மோஸ்ட்டாக மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போடுறேன் நான். ஏன்னா பெட்ரோலும் இல்லை. இப்போதைக்கு நான் ஷூட் பண்ணால் தான் இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக ஷூட் பண்ண முடியும். ஏன்னா பெட்ரோல் போட்டு நம்ம வண்டி மைலேஜ் கொடுக்குது, ஆனால் இது பெட்ரோல் காலியாகிற வரைக்கும் நம்ம ஓட்ட வேண்டியதாக இருக்குது. எப்போ காலியாகும்ட்டு. ஸோ இதுதான் கரெக்டான டைம் நான் மைலேஜ் டெஸ்ட் போடுற வீடியோவும். ஸோ மோஸ்ட்டாக நான் மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போடுறதுக்கு போடுறேன். ஓகே, எவ்வளோ கொடுக்குதுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிட்டு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ சர்வீஸ் போகிறதுக்கு முன்னாடி வண்டி வாங்கின டைமில் வந்து மைலேஜ் வந்து ஒரு 45 to 50 கொடுத்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஆவரேஜ் ஃபியூலில் தான் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னா லிட்டருக்கு வந்து 44.2 கொடுக்குதுங்க இப்போதைக்கு மைலேஜ். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம் நான். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்க பெட்ரோல்லாம் காலி பண்ணிட்டு 1 லிட்டர் பாட்டிலில் 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்ட்டு நான் லைவாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஸோ இவ்வளோ தான். மேபி இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இதோட வந்து நான் விடைபெறுகிறேன். டாட்டா, பை பை, see you. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே போனாலுமே வந்து ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் வந்து உயிர் முக்கியம் பிகிலே. ஓகேவா? ஸோ நான் வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா, பை பை, see you. ஸோ எங்கே போனாலும் சேஃபாக போங்க. ஓகே, டாடா, பாய்.